My dear students, this is class 11 maths exercise 3.4ல question number 20 பார்க்க போகிறோம். பாருங்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் tan 45 plus a equal to 1 plus tan a by 1 minus tan a ப்ரூவ் பண்ணோம். ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃபார்முலா எழுதிக்கலாம்பா. tan a plus b equal to tan a plus tan b by 1 minus tan a tan b. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வந்து இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது பாருங்கள், tan 45 plus a, correct? So tan 45 plus tan a, அதாவது tan a plus tan b by 1 minus tan 45 into tan a. ஸோ எக்ஸாக்டாக இந்த ஃபார்முலாவை நான் இதுக்கு அப்ளை பண்ணிட்டேன். இப்போ tan 45 வேல்யூ பார்த்தீங்கன்னா 1, 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து பார்த்துட்டு வரோம். tan 45 வேல்யூ 1. ஸோ tan 45 டிகிரி வந்த இடத்துலலாம் நான் ஒரு 1 போட்டுக்கிறேன். ஸோ 1 tan 40, இந்த tan 45 பதிலாக ஒரு 1. ஸோ 1 plus tan a by 1 minus இந்த tan 45 பதிலாக again ஒரு 1 into tan a, then 1 plus tan a நியூமரேட்டரில் 1 minus tan a டினாமினேட்டரில். இதுதான் ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ரைட் ஹேண்ட் சைடை நம்ம கொண்டு வந்துட்டோம். சப்டிவிஷன் 2ல் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா tan 45 minus a equal to 1 minus tan a by 1 plus tan a ப்ரூவ் பண்ணணும். ஸோ திரும்பவும் நம்ம ஒரு ஃபார்முலா இங்கே எழுதிக்கலாம். tan a minus b equal to tan a minus tan b by 1 plus tan a tan b. ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ எல்ஹெச்எஸில் இங்கே என்ன இருக்குன்னா tan 45 degree minus a. ஸோ இந்த ஃபார்முலா இதுக்கு அப்ளை பண்ணால் tan 45 degree minus tan a by 1 plus tan 45 degree into tan a அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ tan 45 தான் நமக்கு வேல்யூ தெரியுமா, tan 45 டிகிரிக்கு வேல்யூ 1. ஸோ இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1 போட்டோம்னா 1 minus tan a by 1 plus 1 into tan a அப்படின்னு வரும். ஸோ ஃபைனலாக 1 minus tan a நியூமரேட்டரில் 1 plus 1ஆல் எது பெருக்கினாலும் அது அப்படியே வரும் இல்லையா. ஸோ 1 plus tan a டினாமினேட்டரில். ஸோ இதுதான் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது பாருங்கள். ரைட் ஹேண்ட் சைடை நம்ம கொண்டு வந்துட்டோம். இதுதான் ரைட் ஹேண்ட் சைடு. ஹென்ஸ் ப்ரூவ்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.